திருவாரூருக்கு மிக அருகில் உள்ள திருநாட்டித்தாங்குடி இருக்கக்கூடிய அழகான கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் பில்லர்ஸ்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. இன்னும் பண வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோயிலுக்கும் அவருக்கான நேரம் வரும்னு நான் நினைக்கிறேங்க. இதெல்லாம் சீரமைச்சா இன்னும் அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது லொக்கேஷன் அப்படி. வயல்வெளிகளுக்கு எதுக்க அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. சத்தம் கேட்குமான்னு தெரியல. பக்கத்தில் தான் பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. சுற்றி பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய ஏரியாங்க. இந்த கோயிலை இந்த மரம் வந்து எங்கள் ஸ்கூல் வளாகத்துலேயும் நிறைய இருக்குங்க. ரொம்ப அழகான மரம். இது எங்கே வச்சுருந்தாலும் அது தண்ணி அந்த இடத்துக்கு தனியாக அழகு உண்டுங்க. இது என்ன மரம்னு சொல்லுங்கள் தெரிஞ்சா. காலனியை கீழே விட்டுக்கும். காலையில் ஒரு 9 மணி அளவில் அங்கே வந்திருக்கோம். அப்படி சில்லுன்னு இருக்குங்க. கோட்டை மாரியம்மன் வளாகம். அம்மாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப மிகச்சரியாக நேர்த்தியாக பெயிண்ட் அடித்து இருக்கக்கூடிய ஒரு அழகும் தனிங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குதிரைகளும் அது ஒரு தனி அழகுங்க. எனக்கு இது ரெண்டுமே பிடிக்கும். இங்கே அடிக்கடி மழை பெய்யுது, இல்லைன்னா தண்ணி இருந்து கொண்டே இருக்கக்கூடிய இடம். சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். வெள்ளையாறு, வெள்ளையாற்றோட சத்தம் தான் நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. சீக்கிரமே கோட்டை மாரியம்மனுக்கு கூடாரம் அமையட்டும். குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி ஷெட்டாவது இங்கே போடட்டும். ஐயா ஷெட்டுக்குள்ளே அமரட்டும் அப்படின்னு வேண்டிப்போம். அம்மாவோட அருள் எல்லாருக்கும் இருக்கணும். நான் காலையில் நடந்து வரும்போது இந்த ஆலயத்தை தாண்டி தான் போவேன். டெய்லியும் எனக்கு மனசுக்குள்ளே தோணும், இது எல்லா கோயிலும் மாதிரி இந்த கோயிலையும் சீரமைச்சா நல்லா இருக்குமேன்னு தோணிக்கிட்டே இருக்கும். பார்ப்போம். 2024 இன்றையிலிருந்து எத்தனை நாட்களுக்குள்ளே அம்மா அவங்களுக்கான கூடாரத்தை அமைக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.